ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் கலேஷ்வா. வெல்கம் டு ஈஸி லேர்னிங் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா 100 கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஹேவ் யூ டன் திஸ் பிஃபோர்? இதுக்கு முன்னாடி நீ பண்ணியிருக்கியா? ஹேவ் யூ டன் திஸ் பிஃபோர்? ஸோ ஆன்சர் கேன் பி நோ, இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இல்லை இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமாக நான் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி இதை நான் பண்ணதில்லை அப்படின்னா நோ, இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இல்லை நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா எஸ், ஐ ஹாவ் டன் திஸ் பிஃபோர். இதுக்கு முன்னாடி இதை நான் பண்ணியிருக்கேன், ஐ ஹாவ் டன் திஸ் பிஃபோர். ஸோ ஹாவ் யூ டன் திஸ் பிஃபோர்? இதுக்கு முன்னாடி இதை நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? எஸ் ஆர் நோ. ஒய் ஆர் யூ கோயிங் டு சென்னை? நீங்கள் சென்னைக்கு எதுக்கு போகிறீங்க? ஒய் ஆர் யூ கோயிங் டு கோயம்புத்தூர்? நீங்கள் கோயம்புத்தூர் எதுக்கு போகிறீங்க? ஒய் ஆர் யூ கோயிங் டு டெல்லி? டெல்லிக்கு எதுக்கு போகிறீங்க? ஸோ தி ஆன்சர் கேன் பி ஐ ஹாவ் இன்டர்வியூஸ் தேர். எனக்கு அங்கே இன்டர்வியூஸ் இருக்குது. ஐ ஹாவ் இன்டர்வியூ கிடையாது, இன்டர்வியூஸ் தேர். ஐ ஹாவ் எக்ஸாம் தேர். எனக்கு அங்கே எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ ஐ எம் கோயிங் டு சென்னை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷன் இஸ் வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்? நீ எங்கேருந்து வந்துட்டு இருக்க? எங்கேருந்து வர நீனு? ஸோ ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் காஃபி ஷாப். நான் காஃபி ஷாப்லேருந்து வரேன். இல்லை ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் கிளாஸ் ரூம். நான் கிளாஸ் ரூம்லேருந்து வரேன். ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் காலேஜ். நான் காலேஜ்லேருந்து வரேன். ஸோ இப்போ கரண்ட்டாக நீங்கள் எங்கேருந்து வந்துட்டு இருக்கீங்க? ஸோ ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் ஆஃபீஸ் ரூம். ஸோ நான் ஆஃபீஸ் ரூம்லேருந்து வரேன். ஓகே, வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்? இது வந்து நம்மளோட நேட்டிவை ரெஃபர் பண்ணுறதுக்கு கிடையாது. ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சென்னை, ஐ எம் கம்மிங் நாட் லைக் தட். இது வந்து கரண்ட் பொசிஷன். நம்ம எங்கேருந்து வரோம்? ஐ எம் கம்மிங் ஃப்ரம் ஆஃபீஸ் ரூம், கம்மிங் ஃப்ரம் காஃபி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஒய் ஆர் யூ லாஃபிங்? எதுக்கு சிரிக்கிற? ஒய் ஆர் யூ லாஃபிங்? எதுக்கு சிரிக்கிற? பிகாஸ் ஐ எம் ஹாப்பி. ஏன்னா நான் சந்தோஷமாக இருக்கேன், அதனால் நான் சிரிக்கிறேன். பிகாஸ் ஐ எம் ஹாப்பி, ஸோ ஐ எம் லாஃபிங். ஓகே, நெக்ஸ்ட் கொஷன் இஸ் ஒய் ஆர் யூ சேட்? ஸோ முன்னாடி வந்து ஒய் ஆர் யூ ஹாப்பின்னு பார்த்தோம். இப்போ ஒய் ஆர் யூ சேட்? ஏன் சோகமாக இருக்க? ஸோ ஏன் சோகமாக இருக்க? பிகாஸ் ஐ டென்ட் கெட் த ஜாப். ஏன்னா எனக்கு வேலை கிடைக்கல, அதனால் நான் சோகமாக இருக்கேன். ஆர் எல்ஸ் we can give one more reason according to the situation. பிகாஸ் மை எக்ஸாம் டிட் நாட் கோ வெல். ஏன்னா என்னோடய எக்ஸாம் நல்லாவே நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்ம எப்படி இருப்போம்? சோகமாக இருப்போம். பிகாஸ் மை எக்ஸாம் டிட் நாட் கோ வெல். எக்ஸாம் நல்லா போகல, ஸோ ஐ ஆம் சேட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷன் இஸ் ஒய் ஆர் யூ ஷவுட்டிங்? ஏன் கத்துறீங்க? ஒய் ஆர் யூ ஷவுட்டிங்? ஏன் கத்துறீங்க? ஸோ ஐ ஹாவ் மிஸ்டு மை மொபைல் ஃபோன், ஸோ ஐ எம் ஷவுட்டிங். பிகாஸ் ஹீ இன்சல்டட் மீ. அவன் என்னை அசிங்கப்படுத்திட்டான், ஸோ ஐ எம் ஷவுட்டிங். இப்போ மொபைல் காணாம என் மொபைல் எங்கன்னு கத்துவோம் இல்லையா? ஸோ அது கூட ஸோ ஐ ஹவ் லாஸ்ட் மை மொபைல் ஆர் மை மொபைல் இஸ் மிஸ்ஸிங், ஸோ ஐ எம் ஷவுட்டிங். பிகாஸ் ஐ எம் ஆங்க்ரி வித் யூ. ஏன்னா நான் உன் மேலே கோவமாக இருக்கேன், அதனால் நான் என்ன பண்ணுறேன்? கத்துறேன். ஒய் ஆர் யூ ஷவுட்டிங்? ஸோ பிகாஸ் ஐ எம் ஆங்க்ரி வித் யூ. whom do you want to see? நீங்கள் யாரை பார்க்கணுன்னு விரும்புகிறீங்க? whom do you want to see? So I want to see my mother, I want to see my sister, I want to meet the manager. ஸோ நான் வந்து மேனேஜரை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். I want to meet the manager or I want to see the manager. Why are you tired? ஏன் நீ டயர்டாக இருக்க? Because I played the whole day. ஸோ இந்த ஹோல் டேவும் நான் விளாண்டுட்டு இருந்தேன், ஸோ ஐ am tired. பிகாஸ் எஸ்டர்டே ஐ டிட் நாட் ஸ்லீப் வெல். ஏன்னா நேற்று நைட் நான் ஒழுங்காகவே தூங்கலை, அதனால் நான் டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் எஸ்டர்டே ஐ டிட் நாட் ஸ்லீப் வெல், ஸோ ஐ ஆம் டயர்ட். ஆர் எல்ஸ் we can give பிகாஸ் ஐ had a lot of work. ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு, ஸோ ஐ ஆம் டயர்ட். பிகாஸ் ஐ had a lot of work, so I am tired. So the next question is won't you come? நீங்கள் வரமாட்டீங்களா? won't you come? ஸோ நீங்கள் வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா won't you come. No, I'll not come. ஆமாம் நான் வரமாட்டேன். No, yes, I will not come. ஆமாம் நான் வரமாட்டேன். No, I will come. won't you go? நீங்கள் போக மாட்டீங்களா? Yes, I won't go. No, 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 I will go. இல்லை நான் போவேன். ஓகே, எஸ் ஐ வில். அது ஆக்சுவலி இந்த இடத்துல எஸ் வரணும்னு நான் நினைக்கிறேன். எஸ் I'll not go because we are agreeing with the question, right? நெக்ஸ்ட், when will you arrive? நீங்கள் எப்போ வருவீங்க? எப்போ வந்து ரீச் ஆவீங்க? when will you arrive? ஸோ I'll arrive this afternoon. இன்னைக்கு ஆஃப்டர்நூன், அதாவது டுடே ஆஃப்டர்நூன் சொல்லக்கூடாது. this afternoon, this morning, this evening only we have to use. ஸோ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நான் வந்துடுவேன். whose bag is this? இந்த பேக் யாருடையது? this is my bag or this is her bag or this is his bag. this is John's bag. இது யாருடைய பேக்? ஜானுடைய பேக். this is John's bag. And next, whose car is this? இந்த கார் யாருடையது?
This is my car. This is my mother's car. This is my car. This is my father's car. This is my sister's car. This is your car. இது உன்னுடைய கார். ஐ திங்க் மிஸ்டர் சென்ஸ் கார். மிஸ்டர் சென்ஸ் கார்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் நினைக்கிறேன் இது மிஸ்டர் சென்ஸ் காராக இருக்கலாம். நெக்ஸ்ட், when will you come? நீங்கள் எப்போ வருவீங்க? when will you come? நீங்கள் எப்போ வருவீங்க? I will come tonight. நான் இன்னைக்கு வரலாம். I will come tomorrow. நாளைக்கு வரலாம். ஸோ நம்ம எப்போ வருவோன்றதை டைமிங்கோட நம்ம மென்ஷன் பண்ணுறோம். I will come tomorrow. Where are you going? So this is very familiar question, right? So நீங்கள் எங்கே போகிறீங்க? Where are you going? I'm going for a morning walk. ஸோ நான் ஒரு காலையில் ஒரு சின்ன வாக் போகலான்னு சொல்லிட்டு போகிறேன். இல்லை I'm going to school. I'm going to Chennai. I'm going to bus stand. I'm going to market. Why are you crying? ஏன் அலறீங்க? Why are you crying? ஏன் அலறீங்க? Because I have lost my mobile. என் மொபைலை தொலைச்சிட்டேன், அதனால தான் நான் அழறேன். I have lost my mobile. Or else because I'm upset, so I'm crying. நான் வந்து சோகமாக இருக்கேன், வருத்தமாக இருக்கேன், அதனால நான் என்ன பண்ணுறேன்? அழறேன். நெக்ஸ்ட், where do you live? நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க, எங்கே வாழ்கிறீங்க? ஸோ ஐ கேன் சே ஐ live in பெரம்பலூர், I live in Kolkata, I live in Kolkata, I live in India, I live in America, I live in Trichy, I live in Tamil Nadu. Who is your friend? உங்களுடைய நண்பன் யார்? உங்களுடைய நண்பி யார்? She is my friend, John is my friend. ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்ட் யாரோ அவங்கள நேமை சொல்லி is my friend அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட், வாட் வேர் யூ டூயிங் தேர்? வாட் வேர் யூ டூயிங் தேர்? நீங்கள் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வாட் வேர் யூ டூயிங் தேர்? நீங்கள் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஐ வாஸ் டூயிங் சம் ஷாப்பிங். நான் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பாஸ்ட் டென்ஸ், நடந்த விஷயத்த நம்ம சொல்கிறோம். ஐ வாஸ் டூயிங் ஷாப்பிங். ஆர் யூ கம்மிங் வித் மீ? நீங்கள் என் கூட வரீங்களா? எஸ், ஐ எம் கம்மிங் வித் யூ. நோ, ஐ வில் நாட் கம்மிங் வித் யூ. நோ, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ ஐ வில் நாட் கம். Okay, so the next question is, where do you want to go? நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க? Where do you want to go? So I wanna go to Chennai, I wanna go to Coimbatore, I wanna go for a walk. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எங்கே போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா ஒரு சின்ன வாக்குக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஐ வாண்ட் டு கோ ஃபார் அ வாக். வாட்ஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நேம்? ஸோ கண்டிப்பாக அவன் ஜான் தான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்டோட நேம் என்ன? ஸோ ஐ ஹாவ் ஸோ மெனி ஃப்ரெண்ட்ஸ். நான் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது? ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் நேம் இஸ் ஜான். மை ஃப்ரெண்ட்ஸ் நேம் இஸ் ஜான். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட் நேம் என்னவோ அந்த நேமை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட், வேர் வில் யூ கோ? வென் வில் யூ கோ தேர்? நீங்கள் அங்கே எப்போ போவீங்க? வென் வில் யூ கோ தேர்? ஸோ ஐ வில் கோ டுநைட். நான் இன்னைக்கு போவேன். ஐ வில் கோ நெக்ஸ்ட் மந்த். நான் நெக்ஸ்ட் மந்த் போவேன். ஐ வில் கோ நெக்ஸ்ட் இயர். நான் அடுத்த வருஷம் கூட போவேன். ஐ வில் கோ டுமாரோ. நான் நாளைக்கு கூட போவேன். நெக்ஸ்ட், கேன் யூ ஹியர் மீ? நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா இங்கிலீஷில் கேன் யூ ஹியர் மீ? எஸ், ஐ ஆம் ஏபிள் டு ஹியர். ஆர் எல்ஸ் ஐ கேன் ஹியர். நோ, ஐ கான் ஹியர் யூ. இல்லை, எனக்கு கேட்கல. ஓகே, I can hear you, I can't hear you. Okay, two kind of answers we can give. And the next question is, are you with me? நீ என் கூட தான் இருக்கிறியா? Are you with me? நீ என் கூட இருக்கியா? No, I am not with you. Yes, I am with you, don't worry. Yes, I am with you. நான் உன் கூட தான் இருக்கேன், உன் சைடில் தான் இருக்கேன். Okay, I am with you. Next question is, how do you go to office? நீங்கள் ஆஃபீஸ்க்கு எப்படி போவீங்க? I go to office on my foot. ஸோ நான் வந்து நடந்தே போவேன். இல்லை, ஐ வாக் டு ஸ்கூல் சொல்லலாம். ஐ கோ பை பைக், ஐ கோ பை கார், ஐ கோ பை ட்ரெயின். ட்ரெயினில் போவேன். ஐ யூ தேர்? இருக்கீங்களா? இல்லையா? ஐ யூ தேர்? இருக்கீங்களா? எஸ், ஐ எம் தேர். எஸ், ஐ ஆம். எஸ், ஐ ஆம். நோ, ஐ எம் நாட் தேர். நான் அங்கே இல்லை. நீங்கள் அங்கே இருக்கீங்களா? எஸ், ஐ எம் தேர். ஐ எம் நாட். ஓகே, ஈவன் ஃபோனில் கூட கேட்கலாம். ஐ யூ தேர்? கேன் யூ ஹியர் மீ? நான் பேசுறது கேட்குதா? எஸ், எஸ், ஐ ஆம். நான் இருக்கேன். Are you angry with me? நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்களா? Are you angry with me? Yes, I am angry with you. No, absolutely not. உண்மையாலுமே இல்லை, நான் உன் மேலே கோவமாக இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் ஆன்சர் இஸ் எஸ், ஐ எம் ஆங்க்ரி வித் யூ. ஆமாம், நான் உன் மேலே கோவமாக தான் இருக்கேன். பிகாஸ் யூ ஹாவ் மிஸ்ட் மை மொபைல். ஏன்னா நீ என்னோடய ஃபோனை தொலைச்சிட்ட. ஸோ ஐ எம் ஆங்க்ரி வித் யூ. நெக்ஸ்ட், டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? நீங்கள் இங்கிலீஷ் பேசுவீங்களா? எஸ், ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். No, I don't speak English. I speak Tamil because it's my mother tongue. I don't speak English very well. நான் இங்கிலீஷ் அவ்வளோலாம் நல்லா பேச மாட்டேன். பட் I'm able to speak. Yes, I do speak English. கண்டிப்பாக நான் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன். நான் இங்கிலீஷ் பேசுவேன்றதுக்கு இங்கிலீஷில் I do speak English. Next question is,
டு யூ லைக் மீ? உங்களுக்கு என்ன பிடிக்குமா? எஸ், ஐ லைக் யூ. நோ, ஐ டோன்ட் லைக் யூ. ஸோ எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக் யூ, எனக்கு உங்களை பிடிக்காது அப்படின்னா ஐ டோன்ட் லைக் யூ. ஓகே, நெக்ஸ்ட். டு யூ லைக் மீ? எஸ், ஐ லைக் யூ. ஆமாம், எனக்கு உங்களை பிடிக்கும். நோ, ஐ டோன்ட் லைக் யூ. நெக்ஸ்ட் கொஷன் இஸ், when do you usually come to the office? நீங்கள் எப்போ யூஸ்வலாக ஆஃபீஸ்க்கு வருவீங்க? when do you usually come to the school? ஸ்கூலுக்கு நீங்கள் எப்போ வருவீங்க? யூஷுவல் டைமிங், ஓகேவா? ஸோ அப்போ நம்ம யூஷுவல் டைமிங்கை நம்ம சொல்லணும். ஐ யூஸ்வலி கம் டு ஆஃபீஸ் பை 10 o'clock. ஐ யூஸ்வலி கம் டு ஸ்கூல் பை 9 o'clock. ஸோ இதுதான் என்னுடைய யூஷுவல் டைம். யூஸ்வலாக நான் இப்போ தான் வருவேன். நெக்ஸ்ட் கொஷன் இஸ், வாட் டஸ் யோர் ஃபாதர் டூ? உங்கள் டேடி என்ன பண்ணுறாங்க? லைக் வாட்ஸ் யோர் ஃபாதர்? ஸோ டூ வேஸில் நம்ம கொஷன்ஸ் கேட்கலாம். ஒன் இஸ் வாட்ஸ் யோர் ஃபாதர் ஆர் வாட் டஸ் யோர் ஃபாதர் டூ? மை ஃபாதர் இஸ் அ டீச்சர். என்னோடய ஃபாதர் வந்து டீச்சராக இருக்காங்க. மை ஃபாதர் இஸ் அ டாக்டராக இருக்காங்க. வாட் டு யூ டூ? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது வாட் இஸ் யூ? ஸோ ஐ ஆம் அ டாக்டர். நான் வந்து ஒரு டாக்டராக இருக்கேன். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், ஐ ஆம் அ டீச்சர். ஸோ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இப்படி ஆன்சர் பண்ணலாம். அண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது வாட் டு யூ டூ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வாட் ஆர் யூ டூயிங்? இப்போ கரண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ வாட் ஐ ஆம் டூயிங், ஐ ஆம் டீச்சிங் யூ. நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஐ ஆம் பிளேயிங் கேம்ஸ். நான் இப்போ கேம்ஸ் விளாண்டுட்டு இருக்கேன். ஐ ஆம் லிசனிங் டு மியூசிக். நான் வந்து மியூசிக் கேட்டுட்டு இருக்கேன். ஐ ஆம் ரீடிங் அ புக். நான் வந்து ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்றத we can tell. நெக்ஸ்ட் கொஷன் இஸ், do you know him? உங்களுக்கு அவனை தெரியுமா? do you know him? yes, I know him well. எனக்கு அவனை நல்லா தெரியும். no, I don't know him. எனக்கு அவங்கள தெரியாது. I don't know him. I know him. I don't know himனா எனக்கு தெரியாது அவங்கள. I know him அப்படின்னா எனக்கு தெரியும். I know him well அப்படின்னா எனக்கு அவங்கள நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ the next question is, வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க? வாட் ஆர் யூ டூயிங்னா என்ன பண்ணுற? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க? ஐ ஆம் ஹியர் டு மார்க்கெட். நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா மார்க்கெட்டுக்காக வந்திருக்கேன். ஐ ஆம் ஹியர் டு மார்க்கெட். நெக்ஸ்ட், ஹவ் ஓல்ட் ஆர் யூ? ஸோ திஸ் இஸ் அபவுட் யுவர் ஏஜ் கொஷன். உங்களோட ஏஜ் என்ன, வாட்ஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு பதிலாக we can ask how old are you. இது வந்து ரொம்ப பொலைட்டாக இருக்கும். ஸோ ஐ ஆம் 30 years old, ஐ ஆம் 25 years old, ஐ ஆம் 15 years old, ஐ ஆம் 12 years old. நம்மளோட ஏஜ் என்னவோ அதை நம்ம சொல்லலாம். How do you go to school? So I walk to school or else I go to school by on my foot. நான் வந்து நடந்தே போவேன். I go to school by bus. நான் பஸ்ஸில் போவேன். I go to school by cycle. நான் வந்து சைக்கிளில் போவேன். நெக்ஸ்ட் கொஷன் இஸ், ஆர் யூ ஹாப்பி? நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆர் யூ ஹாப்பி? எஸ், ஐ ஆம் ஹாப்பி. நோ, ஐ ஆம் நாட் ஹாப்பி. ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஐ ஆம் நாட் ஹாப்பினா நான் சந்தோஷமாக இல்லை. நெக்ஸ்ட் கொஷன் இஸ், ஹவு டு யூ கோ டு ஆஃபீஸ்? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஹவு டு யூ கோ டு ஸ்கூல் பார்த்துட்டோம். அண்ட் ஹவு டு யூ கோ டு ஆஃபீஸ், தட்ஸ் வி ஹவ் சீன் திஸ் கொஷன் ஆல்ரெடி. பட் will repeat again. I go to office in my car. நான் வந்து என்னுடைய காரில் தான் ஆஃபீஸ்க்கு போவேன். I go to the office by train. நான் வந்து ட்ரெயினில் ஆஃபீஸ்க்கு போவேன். ஓகே, ஸோ the next question is, what's going on here? What's going on here? இங்கே என்ன நடக்குது? What's going on here? What's going on here? There is a party here. இங்கே வந்து ஒரு பார்ட்டி. There is a party here. இங்கே வந்து ஒரு பார்ட்டி. நத்திங் ஸ்பெஷல். ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. நத்திங் ஸ்பெஷல். அண்ட் நெக்ஸ்ட், ஒய் ஆர் யூ கம்மிங் டு மை ஆஃபீஸ்? நீ ஏன் என்னோடய ஆஃபீஸ்க்கு வர? ஒய் ஆர் யூ கம்மிங் டு மை ஆஃபீஸ்? என்னோடய ஆஃபீஸ்க்கு நீ ஏன் வர? ஸோ ஐ ஹாவ் அ மீட்டிங் தேர். எனக்கு அங்கே ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ ஐ ஆம் கம்மிங் டு யுவர் ஆஃபீஸ். அதனால தான் நான் உன்னோட ஆஃபீஸ்க்கு வரேன். So these are the daily basis question answers. I hope this video is useful for you. Don't forget to share this video to your friends, those who need to learn English. Bye bye.